தாய்லாந்தை சேர்ந்த ஒரு 29 வயசு பையன் பார்த்தீங்கன்னா குடி போதையில வந்து ஸ்பூனை வந்து முழுங்கியிருக்காரு. அது வந்து ஒரு 6 மாசத்துக்கு அப்புறமா தான் அவருக்கே தெரிஞ்சிருக்கு. அதை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். இவர் பார்த்தீங்கன்னா போதையில வாமிட் எடுக்கிறதுக்காக வந்து இந்த ஸ்பூனை யூஸ் பண்ணி வாமிட் எடுக்க ட்ரை பண்ணியிருக்காரு. அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூனை வந்து முழுங்கியிருக்காரு. போதையில இருந்தனால அதை மயக்கம் போட்டு விழுந்திருக்காரு. தொடர்ந்து ஒரு 6 மாசமா இப்படியே இருந்திருக்காரு. அவருக்கு உள்ள போன ஸ்பூன் இருக்குது என்னங்கிறதுலாம் தெரியாம அவர் நார்மலா அன்றாட வாழ்க்கையில் என்னென்ன பண்ணுவாங்களோ அதெல்லாம் பண்ணிட்டு தான் இருந்திருக்காரு. அதுக்கப்புறமா ஒரு 6 மாசத்துக்கு அப்புறமா கொஞ்சம் வயிறு வலிக்கிற மாதிரியான பிரச்சனை எல்லாம் வர ஆரம்பிச்சவனே டாக்டரை போய் பார்த்திருக்காரு. அங்க போன இடத்துல அவருக்கு எதனால வயிறு வலிக்குது அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாதனால அவர் சாப்பிட்டது என்னென்ன சாப்பிட்டீங்க அந்த மாதிரி வந்து டாக்டர் கேட்கும்போது வெளியே நான் ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணி சாப்பிட்டிருந்தேன், அதோட பிளாஸ்டிக் ஏதாவது நான் முழுங்கியிருப்பேன் அந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. அதனால அதை ஸ்கேன் பண்ணி பார்த்த டாக்டருக்கு தெரிஞ்சிருக்கு அவர் எதுவும் பிளாஸ்டிக் எதுவும் முழுங்கல, ஒரு 15 சென்டிமீட்டர் ஸ்பூனை வந்து முழுங்கியிருக்காரு அப்படின்னு வந்து தெரிஞ்சிருக்கு. இது அவருக்குமே தெரியாம இருந்திருக்கு. இது ஏதோ போதையில நடந்த ஒரு கனவு அந்த மாதிரி வந்து அவர் நினைச்சிட்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறமா டாக்டர் சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியுது அவரே ஸ்பூனை முழுங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லி. ஒரு 1.5 மணி நேரம் ஆபரேஷனுக்கு அப்புறமா அந்த ஸ்பூனை வந்து வெளியே எடுத்துறாங்க. அதுக்கப்புறமா இப்ப ஒரு தெம்ப நார்மலா எப்பவும் போலதான் உயிர் பழச்சு அவர் நார்மலா அன்றாட வாழ்க்கையை வந்து வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காரு.